வந்தவர்களுக்கெல்லாம் திரும்பவும் திரும்பவும் ஆலயத்தை தரிசிக்க வேண்டும் என்ற ஒப்பற்ற ஆசையோடு அவர்கள் இருக்கிறார்கள். யா அல்லாஹ், இவர்கள் எல்லோருக்கும் அந்த பாக்கியத்தை நீ நசீபாக்குவாயாக. இவர்களின் சந்ததிகளுக்கும் சொந்த பந்தங்களுக்கும் நசீபாக்குவாயாக. பொருளாதாரத்தில் பரக்கத்து செய்ய அல்லாஹ், ரஹ்மானே ஆயுளில் ஆஃபியத்தில் பரக்கத்து செய்ய அல்லாஹ், நோய் நொடி இல்லாத வாழ்வை தாயா அல்லாஹ். ரஹ்மானே இங்கே வந்திருக்கின்ற அத்தனை பேர்களுக்கும் இருக்கக்கூடிய நீண்ட கால நோய் நொடிகளை எல்லாம் நீக்கி ரஹ்மானே ஆரோக்கியத்தை முழுமையாக்கி தாயா அல்லாஹ். ரஹ்மானே கைகால் சுகத்திலே பரக்கத்து செய்ய அல்லாஹ். ரஹ்மானே கைகால் சுகத்திலே பரக்கத்தை தந்திரப்பே. அவர்கள் திரும்பவும் திரும்பவும் உன்னுடைய வணக்க வழிபாடுகளை திறன்பட செய்வதற்கு நீ உதவி செய்ய அல்லாஹ். ரஹ்மானே மருந்து மாத்திரைகளை தொடர்ந்து சாப்பிடுகின்ற நிலையில் இருந்தும் எல்லோரையும் நீ பாதுகாத்தருள் யா அல்லாஹ். ரஹ்மானே எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவர்களுக்கும் நல்ல சிந்தனையும் தெளிந்த அறிவையும் கொடுத்தருள்வாயாக யா அல்லாஹ். ரஹ்மானே செய்கின்ற காரியங்கள் அது நன்மைகளுக்காக இருக்க வேண்டும் ரப்பே, உன்னுடைய பொருத்தத்திற்காக இருக்க வேண்டும் ரப்பே. பிறர் மெச்ச வேண்டும், பிறர் பாராட்ட வேண்டும், பிறர் எங்களை போற்ற வேண்டும் என்ற அந்த மோசமான நிலைகளிலிருந்தும் எண்ணங்களிலிருந்தும் எங்களை நீ பாதுகாத்தருள்வாயா. முகஸ்துதிக்காக பிறர் பாராட்டுவதற்காக செய்கின்ற அந்த அமல்களிலிருந்தும் எங்களை நீ காத்தருள் புரிவாயா. முழுக்க முழுக்க உன்னுடைய பொருத்தம் மட்டுமே எங்களுக்கு நோக்கமாக இருக்க வேண்டும் யா அல்லாஹ். ரஹ்மானே நாங்கள் செய்த எல்லா செலவினங்களையும் நீ கபூல் செய்து கொள்ளியா அல்லாஹ். பன்மடங்காக எங்களுக்கு நீ பெருக்கி தாயா அல்லாஹ். ரஹ்மானே நாங்கள் செய்த செலவினங்களுக்கு தகுந்த சவாபுகளை தாயா அல்லாஹ். யா அல்லாஹ், உன்னிடத்திலே கேட்கிறோம், உன்னுடைய வாசலில் இருந்து கேட்கிறோம், உன்னுடைய வீட்டில் இருந்து கேட்கிறோம். ரஹ்மானே நாளைய தினம் உனது ஹபீப் நாயகத்தை சந்திக்க நாங்கள் புறப்பட இருக்கிறோம் ரப்பே. உனது ஹபீப் எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இருப்பிடம் சென்றடைய எந்தவித தடைகளும் இடைஞ்சலும் இடுக்கண்களும் சிக்கலும் சிரமங்களும் கஷ்டமும் துன்பமும் ஏற்படாமல் ரஹ்மானே எங்கள் வழிப்பயணத்தை லேசாக்கி தருவாயாக. ரஹ்மானே ஈமான் இஸ்லாம் தலை தோங்க காரணமாக இருந்த பத்ர் களத்தை நாங்கள் சந்தித்து செல்ல இருக்கிறோம் யா அல்லாஹ். அந்த பத்ர் களத்தை கொண்டு எங்களுடைய ஈமானை வலுப்படுத்துவாயாக. காணுகின்ற காட்சிகளெல்லாம் எங்கள் ஈமானை வலுப்படுத்தக்கூடியதாக ஆக்கி அருள்வாயாக. எங்களின் சிந்தையில் தெளிவை தரக்கூடியதாக ஆக்கி அருள்வாயாக. ரஹ்மானே எல்லா இடங்களையும் காணுவதை போன்று கண்காட்சிகளாக இல்லாமல் ரப்பே அறிவை வளர்க்கின்ற சாட்சிகளாய் இவைகளை நீ ஆக்கிவிடையால். நாங்கள் காணுகின்ற இந்த காட்சிகளெல்லாம் எங்கள் அறிவுகளையும் ஈமானையும் வளர்க்கின்ற உறுதிப்படுத்துகின்ற அத்தாட்சிகளாக ஆக்கிவிடையா அல்லாஹ். ரஹ்மானே இவைகளெல்லாம் நீ தருகின்ற அத்தாட்சிகள், உன்னுடைய அத்தாட்சிகளை கண்ணியத்தோடு நாங்கள் பார்ப்பதற்கும் அதை நாங்கள் அனுபவிப்பதற்கும் நீ கிருபை செய்வாயா. ரஹ்மானே ஒவ்வொருவர்களும் என்ன நீயத்தோடு உம்ராக்களை செய்தார்களோ அத்துணை நீயத்துகளையும் நீ கபூலாக்கி தாயா அல்லாஹ். எங்கள் முன்னோர்களுக்காக எங்களுடைய உயர்வுகளுக்கு காரணமாக இருந்தவர்களுக்காக எல்லாம் செய்த எங்களுடைய உம்ராவை முழுமையாக கபூல் செய்து அவர்களுக்கு நன்மையை எத்தி வைப்பாயாக. யா அல்லாஹ், எங்கள் உறவினர்கள், எங்கள் ஊர் மக்கள், எங்கள் மஹல்லா மக்கள், எங்களுடைய சொந்த பந்தங்கள், உலகில் வாழ்கின்ற உண்மையான மூமின்கள் ஆண் பெண் அத்துணை பேர்களினுடைய முன்னேற்றத்திற்காக, அத்துணை பேர்களுடைய வாழ்வாதார பெருக்கத்திற்காக துஆ செய்த எல்லா உம்ராவையும் நீ கபூல் செய்ய அல்லாஹ். அத்துணை மக்களுக்கும் ரஹ்மானே நல்வழியை காட்டியா அல்லாஹ். எங்கள் நாட்டின் நிலைமைகளை, மோசமான ஆட்சிகளை நீக்கிறப்பே உனக்கு பொருத்தமான இஸ்லாமியர்களுக்கு வலு சேர்க்கும் ஆட்சியை தருவாயாக. யா அல்லாஹ், அசிங்கமும் நாத்தமும் பிடிச்சவர்களை ரஹ்மானே ஆளுகின்ற நிலைகளிலிருந்து தூராக்கி விடையா அல்லாஹ். நல்லோர்களை, உனக்கு பொருத்தமானவர்களை, மனமானவர்களை கொண்டு நீ அதிகாரத்தை நீ பலப்படுத்துவாயாக யா அல்லாஹ். ரஹ்மானே எங்கெல்லாம் உனது ஆட்சியும் உனது ஈமானிய ஆட்சியும் நடக்கிறதோ அங்கே நேர்மையோடு ஆட்சியை நடத்துவதற்கு நீ உதவி செய்வாயாக. ரப்பே ரஹ்மானே எங்களை ஒருபோதும் அநீதத்திற்கு துணை போகின்ற மக்களாக ஆக்கி விடாதே யா அல்லாஹ். நீதத்திற்கும் நியாயத்திற்கும் தர்மத்திற்கும் துணை போகும் மக்களாக எங்களை ஆக்குவாயாக. ரப்பே தருபவன் நீயாக இருக்கிறாய், கேட்கின்ற இடத்தில் நாங்கள் இருக்கிறோம். நீ எஜமானன், நாங்கள் அடிமைகள் யா அல்லாஹ். நீ எஜமானன், நாங்கள் அடிமைகள் யா அல்லாஹ். அடிமைகள் உன்னை தேடி வந்து உன்னிடத்திலே கையேந்தி கேட்கிறோம் யா அல்லாஹ். யார் யாருக்கு என்ன பிச்சைகள் தேவையோ அத்துணையும் நீ தந்து விடையா அல்லாஹ். ரஹ்மானே குழந்தை பிச்சை தேடி உன்னிடத்திலே கையேந்துகிறோம். ஆண் குழந்தை பிச்சை தேடி உன்னிடத்திலே கையேந்துகிறோம். பெண் குழந்தை பிச்சை தேடி உன்னிடத்திலே கையேந்துகிறோம். பொதுவாக சந்ததி பிச்சை தேடி உன்னிடத்திலே கையேந்துகிறோம். பொருளாதார வளர்ச்சியை தேடி உன்னிடத்திலே கையேந்துகிறோம். ஆரோக்கியத்தை தேடி உன்னிடத்திலே கையேந்துகிறோம். நீண்ட கால சுகர், பிரஷர் போன்ற வியாதிகளை நீக்க தேடி உன்னிடத்திலே கையேந்துகிறோம்.
எல்லா நோய் நொடிகளிலிருந்தும் நிவாரணத்தை தந்து ரஹ்மானே, ஆரோக்கியமானவனே, நோயே இல்லாதவனே, எங்களை நோயிலிருந்து நீக்கி எங்களுக்கு நிவாரணத்தையும் ஆரோக்கியத்தையும் நீ எங்களுக்கு தந்தருள் புரிவாயா. எங்கள் ஆரோக்கியத்தை உன்னுடைய வணக்க வழிபாடுகளில் கழித்து நன்றி செய்யும் மக்களாகவும் எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ், உன்னை தவிர்த்து எங்களை காப்பாற்றுபவர்கள் யாரும் இல்லை. உன்னை தவிர்த்து எங்களுக்கு எல்லா தேவைகளையும் நிறைவேற்றுபவர்கள் யாரும் இல்லை. நீ ரப்புல் ஆலமீன், நாயகம் ரஹ்மத்துல் ஆலமீன். ரஹ்மானே, ரப்புல் ஆலமீன் ஆகிய உன்னிடத்திலிருந்து ரஹ்மத்துல் ஆலமீன் இடத்திலே செல்ல போகிறோம். யா அல்லாஹ், ரப்புல் ஆலமீனே, ரஹ்மத்துல் ஆலமீன் இடத்தில் பத்திரமாக எங்களை சேர்த்து விடுவாயாக. ரப்புல் ஆலமீனே, எங்களின் எல்லா தேவைகளையும் நீ நிறைவேற்றி தருவாயாக. அகிலத்தவர்களுக்கு எல்லாவற்றிற்கும் பொறுப்பெடுத்திருக்கும் ரப்பே, ரஹ்மானே, அதிபதியே, நாயகனே, எங்களை நீ எல்லா சக்திகளையும் தந்து நீ எங்களை பாதுகாத்து அருள் புரிவாயாக. ரஹ்மானே, ஈமானுக்கு எதிராக தோன்றுகின்ற எல்லா விதமான கேடுகட்ட ஆட்சிகள் அதிகாரத்தை விழுந்தும் எதிர்த்து நிற்பதற்குண்டான தைரியத்தை தாயா அல்லாஹ். ரஹ்மானே, எங்கள் நாட்டிலே இருக்கின்ற மோசமான சூழலிலிருந்து பாதுகாத்து ரப்பே, இந்த மோசமான சட்ட திட்டங்களை இயற்றுகின்ற அந்த வஞ்சகர்களை, நயவஞ்சகர்களை, காபிர்களை, மூதேவிகளை ரப்பே நீ அகற்றி உன்னுடைய அரசாட்சியை, உன்னுடைய ஆட்சியை நிலைநாட்டுவதற்குண்டான வாய்ப்புகளை எங்களுக்கு தாயா அல்லாஹ். ரஹ்மானே, உண்மையான ஆட்சியை கொண்டு நீ ஆட்சி ஆளச் செய்வாயாக. உண்மையான அதிகாரிகளை கொண்டு நீ எங்களை ஆளச் செய்ய அல்லாஹ். ரப்பே, எங்கள் தொழில் துறவுகளிலே பரக்கத்து செய்வாயா. எங்கள் வியாபாரத்தில் பரக்கத்து செய், எங்கள் பொருளாதாரத்தில் பரக்கத்து செய் ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய ஈமானை பலப்படுத்தி யா அல்லாஹ், கடைசி மூச்சு வரை ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்க நீ கிருபை செய்யா அல்லாஹ். ரஹ்மானே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தரிசித்து விட்டு ரப்பே, நாங்கள் ஊர் பயணம் புறப்படுகின்ற பொழுது எந்த விதமான இடையூறுகள் இடைஞ்சலும் இல்லாமல் ரப்பே நாங்கள் சலாமத்தாய் எங்கள் தாயகம் திரும்ப நீ உதவி செய்வாயாக. யா அல்லாஹ், யார் யாருக்கு என்னென்ன தேவைகள் எல்லாம் இருக்கிறதோ அத்தனை உன்னிடத்திலே முறையிட்டு விட்டோம் ரப்பே. சொல்ல தெரிந்த தேவைகளை முறையிட்டு விட்டோம். சொல்ல தெரியாதவைகளை ரப்பே நீ அறிந்தவன், அனைத்தையும் தெரிந்தவன், புரிந்தவன், எல்லாவற்றையும் விளங்குபவன். யா அல்லாஹ், கரும்பாறையில் இருக்கின்ற கடுமையான இருட்டிலும் கரும்பாறையிலும் இருக்கின்ற கருப்பு எறும்பிற்கு கூட அது என்ன தேவை என்பதை நீ அறிந்தவன் ரப்பே. அனைத்தையும் தெரிந்தவனே, எங்களின் ஹலாலான தேவைகளை நிறைவேற்றி தருவாயாக. எங்கள் பொருளாதாரத்தில், எங்கள் உணவு பண்டங்களில், எங்கள் குடிபானங்களில், எங்கள் இருப்பிடங்களில், எங்கள் உடைகளில் பரக்கத்து செய்யா அல்லாஹ். யாரிடமும் கையேந்தி நிற்கின்ற கேவலமான நிலையில் இருந்தும் எல்லோரையும் பாதுகாத்தருள்வாயாக. ரப்பே ரஹ்மானை, நீ தந்ததை கொண்டு பொருந்திக் கொள்கின்ற போதும் என்ற மனப்பான்மையை தந்தருள் புரிவாயாக. அடுத்தவர்களிடம் கையேந்துகின்ற இழிநிலையில் இருந்தும் எங்கள் எல்லோரையும் நீ பாதுகாத்தருள்வாயாக. ரஹ்மானே, குடும்பத்தை பிரிந்த அயல் நாடுகளிலே சம்பாத்தியம் செய்கின்ற எங்களின் ஆண் மக்கள் அத்துணை பேர்களினுடைய சம்பாத்தியத்தில் பரக்கத்து செய்து, குடும்பத்தை இழந்து நிற்கின்ற, குடும்பத்தை பிரிந்து நிற்கின்ற அவர்களின் பிரிவிலிருந்தும் கிடைக்கின்ற அவர்களின் தியாகங்களை கபூல் செய்து அதற்கான பலனை முழுமையாக அவர்களுக்கு நீ கொடுத்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களில் யாரையும் நீ கைவிட்டு விடாதே நாயனே. உடல் ஆரோக்கியத்தை தந்து ரப்பே சலாமத்தாக எங்களை தாயகம் சேர்த்து விடு யா அல்லாஹ். ரஹ்மானே, எங்களினுடைய வணக்க வழிபாடுகள் ஒவ்வொரு சுபஹான் அல்லாஹ், தஸ்பீஹாத்துகள், திக்ருகள், திலாவத்துல் குர்ஆன், கொடுத்த தர்மங்கள் அனைத்தையும் ரப்பே முழுமையான நன்மையோடு கபூல் செய்வாயாக. இந்த இடத்தில் நாங்கள் சொல்லுகின்ற சுபஹான் அல்லாஹ்விற்கு எத்தனை நன்மை நீ தருவதாக சொன்னார்களோ அனைத்தையும் முழுமையாக நீ தருவாய் என்று உன் மீது நாங்கள் முழு நம்பிக்கையோடு கரம் ஏந்தி காத்திருக்கிறோம் யா அல்லாஹ். அனைத்திற்கும் உண்டான அனைத்து பன்மடங்கான நன்மைகளையும் முழுமையாக எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ், எங்கள் வீடுகளில் இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்தையும் சால்வாக ஆக்கிவிடையா அல்லாஹ். கடன்பட்ட நிலையில் கடன்பட்டவர்களின் கடன்களை நிறைவேற்றுவதற்கு நீ உதவி செய்யா அல்லாஹ். மேலும் கடன் படாமல் எங்களை நீ பாதுகாத்தருள் யா அல்லாஹ். கட்டி பாதியில் நிற்கின்ற வீடுகளை முழுமைப்படுத்தி விடையா அல்லாஹ். கட்ட துவங்கி இருக்கின்ற வீடுகளை முழுமையாக கட்டித்தாயா அல்லாஹ். உண்டாகி இருக்கின்ற கருவை முழுமைப்படுத்தி சலாமத்தாக வெளியாக்கி தாயா அல்லாஹ். ரஹ்மானே, தேவைப்படுகின்ற கருவை துரிதமாக முளைக்கச் செய்து ரப்பே சாலிகான சந்ததியை தாயா அல்லாஹ். ரஹ்மானே, காத்திருக்கின்ற குமர்களுக்கு தகுந்த ஜோடிகளை கொடுயா அல்லாஹ். கொடுக்கப்படாமல் இருக்கின்ற தர்மங்களை எல்லாம் துரிதமாக கொடுப்பதற்கு நீ கிருபை செய்யா அல்லாஹ்.